கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதி திருச்சபையிலே வீடு வீடாக வீட்டாரோடு ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்தபடியே சகோதரனுடைய தாயாரை குறித்து கடந்த மாதம் நாங்கள் சாட்சி சொல்லியிருந்தோம். பிளட் கேன்சரில் இருந்து ஆண்டவர் பூரணமான சுகம் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. சகோதரனுக்கு 2 மாதம் கரங்களை உற்சாகமா தட்டான பாருங்க. ஹல்லேலூயா. உற்சாகமா உற்சாகமா உற்சாகமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சகோதரனுக்கு வயது 13. 2 வருடங்களுக்கு முன்பதாக ஆஸ்மா வியாதி பிடித்திருக்கின்றது. 2 வருடங்களாக அதற்குரிய மருந்துகளை எடுத்துக்கொண்டுதான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார். 2 மாதத்துக்கு முன்பதாக இவருடைய அம்மாவோடு சேர்ந்து இவரும் வந்து இந்த இடத்திலே ஒவ்வொரு நாளும் பலிபீடத்திலே இந்த முன்னால் இருந்து ஜெபித்துக் கொண்டு வருகின்றார். 2 மாதமாக அந்த வியாதியில் இருந்து தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கின்றார். அற்புதம் செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 13 வயசு. இந்த வயசுல தான் தேவன் என்னை தொட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தால சொல்றேன், எதிர்காலத்துல தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஆமென் ஆமென் ஆமென். வெட்டிக்குளவுல ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமா உயர்த்துவார். ஆமென். நீங்க ஒரு அரபு ராஜ்யத்துல இயேசுவுக்கு ஊழியம் செய்வீர்கள். ஆமென். அரபு நாடொன்றில் இயேசுவுக்கு ஊழியம் செய்வீர்கள். நல்ல ஸ்தானங்களை வகிப்பீர்கள். தேவனுடைய வலது கரம் உங்களோடு இருக்கும். ஆமென். இந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன். பயன்படுத்துங்க சுவாமி. ஜெபாவினாலே நிரப்புங்க. நோயாளி என்று சொல்லுவது இல்லை. கர்த்தருடைய தீர்க்க தரிசன நாவுகளாய் உன்னுடைய நாவு மாறட்டும். பாவங்களை கண்டு நீ துர்ச்சித்து தூக்கி போடுவீயாக. தேவனுடைய பலம் உண்மையில் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நோய்களை சுமந்ததா